தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். எத குறிச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அ அவர் கர்த்தர் மேல் உன் கவலைகளை எறிந்து விடு. இங்கிலீஷ் பைபிள்ல அப்படித்தான் இருக்கு. வைத்து விடுன்னு கூட இல்ல. எறிஞ்சிரு. ஏன்னா பிசாசு வந்து நம்ம கவலைகள் வைக்க விடாதபடி அநேக போராட்டத்தை கொடுத்து நம்மள சோர்வுக்குள்ள கொண்டு போவான். அத விட்டுட்டு நீங்க நேரா கர்த்தர் மேல உங்க கவலைங்க, உங்களுடைய பாரத்தை எல்லாம் வச்சிருங்க. அவர் பார்த்துக்கொள்வார்ன்னு விசுவாசத்துல வந்துட்டீங்கன்னா, எல்லா கோடலையும் கர்த்தர் செவ்வையாய் மாற்றிக் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு எல் ஷடாய். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது எபிரேய மொழியில எல் ஷடா என்று அழைக்கப்படுகிறது. வேதம் முழுவதும் ஆண்டவருக்கு ஏறக்குறைய 272 நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பெயரும் அவருடைய குணாதிசயங்களையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி அந்த பெயரின் மூலமாக அவருடைய தன்மைகளையும் சுவாபங்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தேவன் மிகவும் இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள கர்த்தர், அன்புள்ள தேவன். நம்ம வந்து ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அரவணைக்கும் போது, நம்ம அந்த அரவணைப்புகள் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சமாதானம், நமக்கு அந்த பூர்ண சமாதானம் அப்படியே ஆண்டவர் அதை அணைத்து கொள்வது கொடுப்பார். அதனால கவலைப்படாதுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றும் பாருங்க, இப்போ ஒரு பெரிய வைடூரியம் வைரம் இருக்குன்னா அது எந்த திசையிலையும் அந்த பிரைட்னஸ் வந்து அப்படி எல்லா பக்கமும் திரும்பும்போது அதுக்குன்ட்டு அதை தனி ஏராளமான முகப்புகள் உண்டு. அதில் ஒவ்வொரு முகப்புக்கும் வந்து ஒரு அழகு உண்டு. அதில் தனித்தனி நிறமான ஒளியை வீசி கொண்டிருக்கும் எல்லா முகப்புகளும் சேர்ந்து தான் பெரிய வைரமாகும். அதே போல் தான் நம்ம ஆண்டவருடைய ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அத்தனை பேரையும் தியானித்து பார்க்க முடியாது. கர்த்தரை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு அவைகள் உதவுகின்றன. எஸ்ஏ 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவருடைய 5 நாமங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டிருக்கு. இந்த நாமங்களில் வாக்கு தத்தங்கள் இணைந்து இருக்கின்றன. அதிசயமான நாமம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறோம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 வருடம் மலட்டு கர்ப்பத்தை சுமந்து அதில் வேதனையும் சோதனையும் போராட்டங்கள் மத்தியில் டாக்டர் எல்லாம் கைவிடப்பட்டு அதெல்லாம் குழந்தை பிறக்காது. அந்த டாக்டர் சொன்னார், உனக்கு குழந்தை வந்துச்சுன்னா என் காதை அறுத்துக்கிறேன்னு சொன்னார். ஆனால் பாருங்கள், அந்த முடியலை அப்படின்னு நிற்கிற நேரத்தில் தான் கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் இடைப்படும். அதுக்கு பேர் தான் கர்த்தரின் செயல் வரும்போது அதுக்கு பேர் அற்புதம். அதே மாதிரி தான் அதிசயம். ஏன்னா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளை எவ்வளோ பெரிய அதிசயத்தெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயப்படக்கூடாது. அதாவது பூர்வமாக ஆண்டு சாவிது அடிக்கடி சொல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினச்சி நன்றி செலுத்தணுங்க. எவ்வளவோ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இல்லை, நம்ம உயிர் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அவர் பாராட்டின கிருபை தான். எவ்வளோ நிமிஷம் நமக்கு எதிரியானவன் நம்மளை எப்படியாவது விழத்தொள்ளவும் போராடுறான். ஆனால் விழாதபடி கர்த்தர் நம்மளை காத்துவார். அதான் வேதம் சொல்கிறது, உன் கால் சறுக்கிறது என்ற பொழுது அவருடைய கிருபை நம்மை தான். எந்த சூழ்நிலைகளை நீங்கள் வந்து அவரையே நோக்கி பார்த்து பழகிருங்க. அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் வலக்கரம் பிடிச்சு நமக்கு துணைந்து இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை கைவிடுவார், அவர் எப்படி நம்மளை விட்டு விலகுவார் அப்படின்னு அவர் மேலே முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறதுனே உங்களுக்கு தடை இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அவர் நாமம் அதிசயம். அதில் மட்டுமல்ல, ஆலோசனை கர்த்தர் என்ன, அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார காணப்படுக. ஆபிரகாமுக்கு தன்னுடைய பெயரை வெளிப்படுத்த சித்தமானது அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று எல்சடா என்று வெளிப்படுத்தினார். சர்வ வல்லமை சகலவற்றையும் செய்ய வல்லவர். இப்போ பாருங்களேன், மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று மார்க் 10:27 சொல்லப்பட்டிருக்கு. அவரால் தாங்க எல்லாம் கூடும். நீங்கள் எப்போவுமே கர்த்தரை பற்றின அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம், இது அவர் வந்து இலகுவாக இதை முடிச்சு கொடுத்துருவாரு. நமக்கு மலை போல தோணும், அவர் வந்து அதை வந்து சூரியனை கண்ட பனி போல உருகிப்போம். ஆண்டோடைய பிரசன்னத்துலங்க நம்ம தடைகள் எல்லாம் உருகி போகும். அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், தேவ சமூகத்தை நாடுங்க, தேவ பிரசன்னத்தை உணருங்க, அவரோடு ஐக்கியம் வச்சுங்க, அவரோடு பேசுங்க. நம்ம எல்லா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரோடு நீங்கள் அப்படியே இந்த அவரோட உறவாட பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பெரிய போராட்டம் வந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது.
அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அவர் மேலே சார்ந்து கொள்வீங்க. அதைத்தான் நீங்கள் செய்யணும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றீங்க, எனக்கு எல்லாமே தடையா இருக்குது, எதுவுமே எனக்கு அதாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க முன்தினிமைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்று. ஏன் உங்களுக்கு விசுவாசத்தில் ஸ்டாண்ட் ஆக முடியலன்னா, முந்தின பிரச்சனை உங்களை பேக்ல கொக்கி போட்டு இழுத்துட்டு இருக்குது. அதனால நீங்க முன்னேறவே முடியல, முன்னாடி போக முடியல. அந்த பார்வோனின் ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அது முன்னேற்றத்தை தடுக்கும், முன்னாடி நடக்க விடாது. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தின மறந்து போமா, எல்லாவற்றையும் அப்படி மறக்கணும். இன்னைக்கு அநேகர் இவங்க இதை பேசிட்டாங்க, அவங்க அதை பேசிட்டாங்க, இவங்க பேசுனதை வச்சு எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, இந்த டயலக்கெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பழசெல்லாம். அதான் உங்களுக்கு எல்லா செய்தியிலுமே சொல்லியிருக்கேன், நேற்றைய தினத்தை குறித்த சமாதானம், இந்த தினத்தை குறித்த நிச்சயம், நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கை, இது 3ல தான் மனுஷன் வாழணும். அப்போதான் நீங்க சமாதானமா வாழ முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் அழுதும் கண்ணீர் ஒடிச்சிட்டு புலம்பி தவிச்சிட்டு இருப்பீங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது. நீ ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டேன்னா, அவர்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், விசுவாசமா இருக்கு. அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, சங்கீதம் 55:22. அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆதரிச்சா போதுங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, என் மூத்த பையன் என்னை பார்க்கறதில்ல, என் சின்ன பையன் என்னை பார்க்கறதில்ல, எங்க குடும்பத்துல எல்லாரும் என்னை நேசிக்கல, இந்த தான் புலம்பல் நிறைய இருக்குது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நேசித்து பழகிட்டீங்கன்னா அவருடைய அன்பெல்லாம், இந்த மனுஷன் அன்பெல்லாம் மாயைன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் அந்த மனுஷனை நம்பி வாழ்வதை விட்டுட்டு அவரை பிடிச்சிப்பீங்க. நானும் அப்படித்தான், எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்போ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனாங்க, அன்னையிலிருந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய, உம்மையே, உம்மை மட்டுமே, உம்மை மட்டுமே, அதை ஏன் போட்டுருந்தா ஆண்டவர் மட்டுமே அப்படின்னு அர்த்தம். நம்பி இருக்கிறபடி நான் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். கர்த்தரை மட்டும் நம்பி இருந்து கற்றுக்கொள்ளுங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, பணத்தை நம்பிடுறீங்க, சொத்தை நம்பிடுறீங்க, அப்புறம் நகை, அது இது வேலை எல்லாம், இதெல்லாம் நம்பி இருக்கிறனால இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன். அதெல்லாம் அழிந்து போகிற கூடாது. அதெல்லாம் இன்னைக்கு பணம் நிறைய இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே கர்த்தரை பிடிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் சங்கீதக்காரர் என்ன பண்ணுவார்னா, அவர் மைண்டை எப்படி செட் பண்ணி வச்சுட்டாருன்னா, சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபாசி இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது. இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறீங்க, எங்கள் மாமா வசதியாக இருக்கிறாரு, எங்கள் சித்தப்பா வசதியாக இருக்காரு, எனக்கு தான் நான் பேக்ரவுண்டு சரியில்லை. என்ன பேக்ரவுண்டு? நமக்கு ஃப்ரண்ட் ரவுண்டில் ஆண்டவர் இருக்கிறார். தாவீது சொன்னது போல அவரை முன்னாடி வச்சுக்கிங்க. நீங்கள் அப்படி வைக்க மாட்டேங்கிறீங்க. பிரச்சனையை முன்னாடி வச்சுக்கிறீங்க, போராட்டத்தை முன்னாடி வச்சிருக்கிறீங்க, நிந்தை, அவமானம் இதைத்தான் தூக்கி தூக்கி சுமந்துக்கிட்டு அதையே 24 மணி நேரமும் நினச்சி 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 சோர்ந்து போயிடுறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுமையும் எளிமையுமானவள் கர்த்தரோ உண்மையில் நினைவாய் இருக்கிறார். அவர் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். முதல்ல கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை, அவரை சார்ந்து கொள்கிறதெல்லாம் நீங்கள் பழகிக்கொள்ளணும். இந்த போராட்டங்கள்லாம் வரும் இல்லையா, அநேகர் பாருங்க மனுஷரை நம்பி ஏமாறுவாங்க. ஐயோ அவங்களை நம்பி இவ்வளோ பணத்தை கொடுத்தேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இப்போ ஃபோனே எடுக்க மாட்டேங்காங்க. எவ்வளோ ஃபோன் கால் பண்ணுறீங்க, சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க. சிஸ்டர், மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்க, அவன் எம்மாத்திரம். ஆண்டவரை நம்பினீங்கன்னா எல்லா மனுஷர் கண்ணிலையும் தயவு அடைக்க பண்ணுவார். யோசேப்பு யாரை நம்பி வாழ்ந்தாரு? கர்த்தரை நம்பி. தாவீது கர்த்தரை நம்பி. தானியேல் கர்த்தரை நம்பி. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ கர்த்தரை நம்பி. அவங்க பாருங்க, அவங்க வித்தியாசம் தெரியும். அவங்கள மட்டும் சார்ந்து கொள்ளும்பொழுது கர்த்தர் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனா என்று தாவீதை சொன்னது போல உங்களையும் சொல்லுவார். ஏன் தெரியுமா? தாவீது எப்பவுமே எல்லா டிசிஷன்லையும் ஆண்டவரோடே போய் இடைப்பட்டு அங்கே போகலாமா, யுத்தத்துக்கு போகலாமா, அதை போனால் பிடிப்பேனா, அது தொடர்வேனா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு 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 எத்தனை போராட்டங்க, எத்தனை பாடுகள். எல்லா மத்தியிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் சொல்லுவார், கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா. நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் விசாலத்திலே வைத்தார்.
இதெல்லாம் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், 150 சங்கீதத்தையும் தினந்தோறும் ஒரு 5 சங்கீதம் படிச்சீங்கன்னா கூட அந்த சங்கீதம் உங்களோடு இடைப்பட 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 நம்ம சிந்தையில இருதயத்துல நிறைய மாறுதல்கள் வருங்க. விசுவாசத்துல ஊண்டி நிற்க முடியும். அதான் நீங்க செய்யணும். ஆபிரகாம் முற்பிதாக்களிலே முதல் முற்பிதா, எபிரேயர் வம்சத்தில் ஆரம்பமானவர். இஸ்ரவேலும் கூட அவரை ஏகமா எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று அழைக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்று வேதத்தில் 3 முறை அழைக்கப்பட்டார். கர்த்தர் ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசினார், உடன்படிக்கை செய்தார், விருத்த சேதன முறைமையை கொண்டு வந்தார். அவரோட ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். புதிய ஏற்பாடு கூட ஆபிரகாமை முன் வைத்துதான் ஆரம்பமாய். அவர் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு என்று மத்தேயு 1:1 ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது, திரளான ஐஸ்வர்யம், ஏராளமான ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் இருந்தது. அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு அவர் மகா பிரபு என்று அழைக்கப்பட்டார். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு ஒரு குறைவு இருந்தது. என்ன குறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் பிள்ளை இல்லாது இருந்தார். பாருங்க அந்த குறை. வேதம் அந்த உலகத்தார் சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதில் என்ன அர்த்தம்னா, குழந்தை இல்லாத அந்த மழை எல்லாத்த விட அந்த குழந்தையோட பேச, அது உண்மையில் தானே. சின்ன பிள்ளைகள் நம்ம எனக்கும் பேர பிள்ளைகள் இருக்காங்க, அது பேசும்போது மழையில ரொம்ப நல்லா இருக்கும். தத்தி தத்தி பேசும்போது அதை கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில வார்த்தைகள் வராது, அதை வேறமா தப்பி தப்பா பேசுங்க. அதுதான் மழலை. அந்த மழலை சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இசைக்கருவிகளை கேஷு கிட்டார் அக்காடும் பொறைகளை இசைப்பவர்களும் குழந்தையின் மழலை சொற்க அதிக இனிமையானது. உண்மைதான். மியூசிக் எவ்வளோன்னா அந்த பிள்ளைகள் பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கு. ஆபிரகாம் துக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரான, அதாவது இப்போ நம்ம இன்னொன்று சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது செகண்ட் ஒப்பீனியன் எடுக்காதீங்க. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று பரவாயில்ல. 2 ஆப்ஷன் வச்சுப்பாங்க. இது நடக்கலைன்னா இது. ஆண்டவருடைய சரித்திரத்திலே கிடையாது. ஆண்டவர் உங்களை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டாரா, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதுல எந்த வித சந்தேகம் இருக்கு. உன் தலையை உயர பண்ணுவேன், உயர்த்துவார், உயர்த்திட்டு தான் உட்காருவார். ஆனா அதுக்கு இடையில நீங்க இந்த குறுக்குத்தனமான வேலையெல்லாம் செய்தீங்கன்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்றாரு, இவர் சொல்றாரு, எலியேசர் என் வீட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் எனக்கு சுதந்திர வழியான்னு கேட்குறாரு. தேவரி எனக்கு புத்திர அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர வழியா இருக்கிறான் என்று என்றார். ஆதியாகமம் 15:2-3. ஆபிரகாமுக்கு வயது ஏறிக்கொண்டே போனது, 99 வயதானது. அவருடைய சரீரம் செத்தது போலவே இருந்தார். அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று. உலக பிரகாரம் பார்க்கும்போது எந்த விதத்திலும் குழந்தை பெறுவதற்கு சாத்தியக்கூறு இடத்தில். ஏன் இப்படி நடந்துச்சு தெரியுமா? தனக்கு இருந்த கொஞ்சம் பலனை வச்சு மனைவி சொல்றா ஆகார ஏற்றுக்கொள்ளணும், இவர் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா ஆபிரகாம் தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாருமா, நான் இதுல இந்த நீ சொல்ற இந்த சொல்யூஷனுக்கு நான் உடன்பட மாட்டேன், இந்த இது எனக்கு இந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம் விட்டுருன்னு சொல்லியிருக்கணும். அவர் கொஞ்சம் பலன் இருந்தனால தான் ஆபிரகாம் மனைவி அந்த அம்மா சாராள் கொடுத்தோன்னு இவர் ஏற்றுக்கொண்டாரு. இவர் ஏற்றுக்கொண்டதுனால தான், இவருக்கு பலன் இருந்ததுனால தான் ஆகார் மூலமா இஸ்மேல் வந்துச்சு. ஆண்டவர் பலனற்று போற வரைக்கும் பார்த்துருக்கிறாரு. இதை பார்த்தா சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் செய்து தரேன், நம்பிக்கையும் அமெரிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் அப்படின்னு எஸ்ஐஎம்ல சொல்றாரு. ஆனா என்ன செய்யறீங்க? ஆண்டவர் இப்படிதான் சொல்லுவாரு. ஆனால் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி எடுக்காதீங்க. உங்களுக்கு கற்பத்தின் கனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா, கொடுத்தே ஆவாரு. நீங்க தான் வருஷக்கணக்கில் பாக்குறீங்க. ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள். தேவ பிள்ளைகளை மறந்து யாருக்கோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீ பயப்பட வேண்டாம். அவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாத, விசுவாசத்தை சந்தேகப்படாத. அவர் வாக்குத்தத்தம் செய்து உண்மை உள்ளவர். அதான் சொல்றார், தன் சொன்னபடியே நடக்கும் என்று. இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி நடக்கும். இருதயத்துல விசுவாசிக்கணும், தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்புறம் தான் அவருக்கு பலன் இருந்தா, அந்த பலன் அற்று போன பிறகு கர்த்தர் அவனுக்கு குழந்தைய கொடுக்க. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் 13 வருஷம் ஆபிரகாமோட பேசல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒழுங்கா ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தா இந்த 13 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம் கர்த்தர் குழந்தைய கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுதான் பாருங்க நம்ம மாம்சம், அதாவது சொல்லப்பட்டிருக்கு, அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறது கர்த்தர் புயம். புயம்னா என்ன? ஆளுகை. ஒரு நாளும் பயப்படாதீங்க, கர்த்தர் புயம் நம்மோட இருக்குது. அதனால அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க. பாருங்க, எல்ஷடா என்ற வார்த்தைக்கு 3 முக்கியமான காரியம் அர்த்தம் உண்டு. நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கக்கூடியவர். 2வது, வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய
சர்வ வல்லவர். மூன்றாவது தாயை போல மார்பை உடையவர். அதாவது என்ன அர்த்தம்? தாயை போல தேற்றுகிறார். முதலாவது பார்க்கும்போது நினைப்பதற்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எல்ஷடா என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் தான் நாம் நினைப்பதற்கு வேண்டி மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். அதாவது எபேசியர் 3:20 சொல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கு மேலாய் கர்த்தர் கிரியை செய்வார் சொல்லப்பட்டது. ஆபிரகாம் ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் மூலம் ஒரு பெரிய விசுவாச சந்ததி ஏற்படுத்த சித்தம் கொண்டார். அவர்தான் எல்ஷடா. எல்ஷடாய் தேவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரை சூட்டினார். யெகோவா என்பது அந்த பெயர் கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம் உள்ளது. யெகோவா என்பதற்கு கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவர் யாவை செய்து முடிக்க வல்லவருங்க. நீங்க நினைச்சு கொஞ்சம் வருஷம் தள்ளினா உடனே அதுக்கு ஒரு உலக பிரகாரங்கள் ஏதாவது பண்ண. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவருடைய ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஏன் சொல்றேன்? அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் போய் அந்த அம்மா போய் சொல்றாங்க மகன்கிட்ட, கல்யாணம் திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன சார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்றார். அந்த அம்மாட்ட போய் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அம்மா பார்த்து என்ன சொல்றாரு, நான் வேலை இன்னும் வரல. ஆனா கொஞ்ச நேரத்துல பாருங்க, அவர் அந்த கற்சாடியில் வெளியே இருக்கிற கற்சாடியை அதுல தண்ணீரப்ப சொல்றாரு. இப்ப நம்ம உலக பிரகாரங்க பண்ணலாம், ஐயோ திராட்சை பழத்தை எடுக்கணுமே, அது என்ன பண்ணணுமே, இது பெய்யணுமே, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அவருடைய ஃபார்முலா வேற. அதை தெரிந்து கொள்ளுங்கள். தண்ணியை ஊத்து, அவர் ரசமா மாத்திடுவார். இதுதான். அது மாத்திரமல்ல, எவருடைய மக இறந்து போயிடுறா. அப்போ சொல்றாங்க, அது நமக்கு கூட இருக்கிறவங்களாம் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. அந்த எதிர்மறையான சூழ்நிலையில சாதகமா பேசுறது ரேரா தான் இருக்கும். எல்லாமே நமக்கு இதுவா பேசுவாங்க, பாதகமா. அங்க போயிட்டான்னு சொல்ல, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ எதுக்கு விட்டு கூட்டா, உன் பொண்ணு செத்து போயிடுச்சு சொல்ற. ஆனா அவரு அப்படி பாக்குறாரு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு. உன் ஃபார்முலால இப்படி உலக பிரகாரம் இப்படி நடந்துச்சு, ஆனா என்னுடைய ஃபார்முலா மரித்தோரை எழுப்ப முடியும்பா. இதுதான் கர்த்தருடைய ஃபார்முலா. நீங்க ஒரு நாளும் உங்க உலக பிரகாரம்ல டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு தூக்கி சுமக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. ஆண்டவற்றை போய் கொடுத்துட்டு, இது என் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், அவரால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நின்றுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுத்துருவார். அதுதான் பாருங்க, ஆதியாகமம் 17:6 சொல்ற, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்று சொல்றார். எல்ஷடாய் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க நினைத்த போது 3 விதங்களில் அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். முதலாவது, பூமியின் துளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆதியாகமம் 13:16. இரண்டாவது, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆதியாகமம் 22:17. மூன்றாவது, வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணு, ஆதியாகமம் 15:5. ஒரு குழந்தையில்லை என்று ஏற்கி எத்தனை லட்சமான சூழ்நிலைகளையும் சந்ததியும் கர்த்தர் கொடுக்கும்படி சித்தம். ஆமா, அவர் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் மிக அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்வில் எல்லா காரியத்திலும் பாருங்க, கர்த்தர் எனக்கு கூட டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறகு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னார், உங்களுக்கு கருமுட்டையே வரல, கருமுட்டை இல்லாமல் எப்படிமா குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு டாக்டர் கேட்டார். என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னார், இல்லை நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க, இல்லைன்னா ஒரு குழந்தைய எடுத்து அடாப்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டார். அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். ஆனால் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் நான் சொன்னேன், இவ்வளோ நாளும் நான் எங்கள் டாக்டர்ஸ்ட்டை போயிட்டே இருந்தேன், ஆனால் நீரே என் பரிகாரி, எனக்கு கர்த்தர் நீரே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த மாதத்தில் அற்புதம் செஞ்சார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம முடியலான்னு போய் 2 கையை நீட்டி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுறோம். ஏன்னா முடியல இசப்பா, நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ஒரே சங்கடமாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குது சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, வந்துடுவார். ஒத்துக்கொள்ளணும். சொல்கிறார் இல்லையா, யாரு? யோசபாத் சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப்ஸ் எனக்கு என்ன, இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அடுத்த அடி எனக்கு என்ன, எனக்கு முன்னே ஆண்டவர் போய் முன்னையும் தேடுறேன் பின்னையும் காணல, அவர் என்ன மறைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் உங்க மனசுக்குள்ள உள்ள என்ன சொல்றீங்க, ஏதோ ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறாரு அப்படி சொல்றீங்கல்ல. ஆண்டவர் நிச்சயமா செய்துட்டு இருக்கிறாரு. வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரா, செய்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ரகசியமா செஞ்சுட்டு இருக்காரு. சொல்றாரு ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ ஆயத்தப்படு, உனக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது, உன் அற்புதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு, கையில கொடுத்துருவாரு. விசுவாசி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா விதத்திலும் கர்த்தர் செய்ய முடியும் என்று விசுவாசுங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார். இரண்டாவது நான் பார்க்கும்போது சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்ஷடா என்ற வார்த்தைக்கு தமிழிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டது.
சில மொழிபெயர்ப்புகள் பராக்கிரம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் சொன்னது எல்லாம் நிறைவேற்றுகிறவர். நிறைவேற்ற அவரிடம் வல்லமை, சத்துவம், பலன் அனைத்தையும் உண்டு. இதோ நம் மாம்சமாகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்ய கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. எரேமியா 32:27. நான் போன மாதத்துல காரியங்களுக்கு வந்து எனக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னேன், என்ன ஆண்டவரே, நாட்களும் கடந்து போயிட்டு இருக்குதே, இது என்ன செய்யலாம் அப்படின்னு. திடீர் கர்த்தர் என்னோட பேசும்போது சொன்னாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஆமா, உம்மால எல்லாம் செய்யக்கூடும். அப்படி சொல்லிட்டு அமெரிக்கை நம்பிக்கையும் பலனா இருக்கட்டும், என் வேலை வரும்போது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் உடனே விசுவாசத்துல கடந்து வந்து கர்த்தர் நன்றி சொன்ன. எல்லாம் பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் வானத்தையும் பூமி சந்திர நட்சத்திரங்கள் நம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் சிருஷ்டித்தார். அதாவது 2 பேதுரு 3, சங்கீதம் 3:6, எபிரேயர் 11:3. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், நம்பப்படின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம்தான். ஆண்டவர் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல, ஆனாலும் அவர் வார்த்தையில உண்மை உள்ளவருங்க. நாட்கள் கடந்து போயிடுச்சு, என்ன ஆகும் தெரியல, இப்படிலாம் புலம்புதுன்னு தெரியல. அவர் சொல்லிட்டார். நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் சொல்லிட்டார். உங்களை வந்து சொந்த பந்தங்கள்லாம் கேட்க என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லணும், எனக்கு ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், செய்து தருவேன்னு சொல்லியிருக்கிறார், எனக்காக யாவை செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால அவர் வார்த்தையை நம்பி நான் அமர்ந்திருக்கிறேன் சொல்லுங்க, தைரியமா சொல்லணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். நீங்க வந்து எல்லாரும் பேசுறதா மண்டே அடிங்கன்னா இருக்கிற விசுவாசம் ஓடி போயிடும். தைரியமா, அதாவது விசுவாசத்தில் எதிர்த்து நின்று பேசணும். அப்பதான் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவோம். தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா காரியத்திலும் இப்பூமியை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிய நட்சத்திரங்களை கோடி கோடியாக சிருஷ்டித்தாலும் தம்முடைய வல்லமையில அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் கர்த்தர். தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று ஏசாயா 40:26 சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் பல வகையான வல்லமைகளை காண்கிறோம். இயற்கை ஒரு வல்லமை இருக்கிறது, மின்சாரத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது, அணுகுண்டுகளுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வல்லமையோ சர்வ வல்லமை உள்ளது. அதை தெரிந்து கொள்ளுங்க. நீ அவருடைய வல்லமைக்கு ஈடு இணையே கிடையாது. போன இதுல போயிட்டு நான் பார்க்கும்போது, போன சண்டேல ஒரு சிறப்பு சாட்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார். அவர் சொன்னாரு, அப்ப நான் சிஎம் பேலஸ்ல வந்து குரோம்பேட்ல 2000 அந்த ஊழியத்தை அங்க ஆரம்பிச்சோம். அந்த முதல் அங்கதான் மண்டபத்துல ஆரம்பிச்சோம். அப்போ ஒருத்தர் 17 வயசு அந்த மகனுக்கு, சாட்சி சொன்ன மகனுக்கு. அப்போ அவருக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அதுவும் இயேசுவை அறியாத குடும்பம். அவங்க அம்மாவை கொண்டாந்து அந்த மீட்டிங்கில் கொண்டாந்து விடுதலுக்கு வந்தாராம். வரும்பொழுது அங்கே சிஸ்டர்ஸ் வாசல்ல எங்களுக்கு நாங்கள் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டது உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், ஏன்ப்பா அம்மாவை கொண்டாந்து விடுற, நீயும் உள்ளவான்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டதுனால அவர் உள்ளே வந்து உட்கார்ந்தாராம். 17 வயசு அவருக்கு. எல்லா கட்டப்பழக்கம், கஞ்சா அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி எல்லாம் இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் மெக்கானிக் தான் அவர். அப்போ அங்க ஆண்டவர் என் மூலமா பேசி நிறைய பாடல்களும் பாடினார். அதுல சொல்றாரு, அவங்க பாடின ஒவ்வொரு பாடலும் என் இருதயத்தில் இருந்த வேதனைக்கு அப்படியே காயம் கட்டு மருந்தா இருந்தது. அப்ப நான் உடனே போகணும்னு நினைச்சுவேன். அந்த மீட்டிங் முடிஞ்சு சிஸ்டர்கிட்ட போய் என்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது கேட்டானோ, அவர் சொன்னார், நான் அம்மாட்ட கேட்டேன், நான் நிறைய பாவம் செய்துட்டு இருக்கிறேம்மா, எனக்கு கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, என்னைய ஆண்டவர் ரட்சிப்பாரா, என்னைய நேசிப்பாரா, என்ன ஆசீர்வதிப்பாரா அப்படிதான் ரொம்ப கேட்டாரா. அப்போ நீ சாதாரண மெக்கானிக். அப்போ சொன்னேன் நான், தம்பி, நீ ஆண்டவர் உன்னை பிடிச்சுக்கொண்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு, நீ பிடித்துக்கொள், உன்னை நல்ல சகல விதத்தில் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு அவன் அன்னைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இப்போ 2000 பார்த்து 24 வருஷம் கழித்து அன்னைக்கு வந்து செய்தி சாட்சியாக சொல்லிட்டு இருந்தார். அம்மா மூலமாக என்னை கர்த்தர் என்னை ரட்சித்தார். அவர் சொல்ல, நான் வெளிநாட்டிலலாம் போய் உங்கள் பேரை உங்கள் மூலமாக கர்த்தர் என்னை ரட்சித்தார்னு சொல்லி நான் புறஜாதியிலிருந்து வந்தேன்னு சொல்லி சாட்சி சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சர்வ வல்லவர் அவர் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தில் ஆகுங்க. உலகத்துல இருந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும். அதான் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது சொன்னேன், நான் நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியவான ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்யணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். ஆனா பாருங்க, அவர் வேலையும் செஞ்சுட்டு இப்ப ஊழியமும் செய்யறார். இதுதான் கர்த்தர் செய்கிற அதாவது வேதம் சொல்லி பிலிப்பியர் 2:13 நம்முடைய விருப்பத்தையும் செய்ய நமக்குள்ள உண்டாக்குகிறவர் அவர் தான். முதல்ல விருப்பம் உண்டாக்கிடுவார், அதுக்கப்புறம் செய்கை செய்வார். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. தெரிந்து கொள்ளுங்கள், தேவரீர் சகலவத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியம் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திறந்து சொல்லுங்கள், தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? பிள்ளைகள் குடும்பத்துல சமாதானம் தேவையா இருக்குதா, சந்தோஷம் தேவையா இருக்குதா, சுகம் தேவையா இருக்குதா? அது மாத்திரம் இல்லை, பண நெருக்கடி, பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு குழந்தை, அதாவது நம்ம உலக தகப்பன கூட சில காரியத்தை மறைக்கலாம், அவர்கிட்ட போய் முழுமையா சொல்லுங்க.
நல்லா கேட்பார். கேட்டுட்டு அப்படியே அல்லல் தட்டுகிற தேவன் அல்ல. நம்ம இருதயம் கலங்கி இருக்கும் போது சொல்லுவார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தெய்வம், நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணைன்னு இருக்கிறேன், உன்னோடு போராடிகளை தேடியும் காணாதிருப்போம். அவைகள் இல் பொருளாயிற்று. ஏசாயா 41:10-14 வரைக்கும் சொல்றாருல, அதை பிடிச்சுக்கொண்டு வசனம் கொடுப்பாரு, அவர் பார்த்துக்கொள்வார். விசுவாசிங்க, உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்க சர்வ வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது தாயை போல அன்புடைய தேவன். எல்ஷடா என்ற வார்த்தைக்கு அதாவது அவர் நினைக்கிற வேண்டிக் கொள்வது. இரண்டாவது நம்ம பார்க்கும்போது அவர் வல்லமை உடையவர். மூன்றாவது தாயை போல மார்பை உடையவர், அணைக்கும் தெய்வம். அதாவது ஏசாயா 66:13 சொல்லியிருக்குது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்துக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் யாரும் மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. அப்படியே அவன் மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லையே என்று ஏசாயா 49:15 சொல்றாரு. இந்த உலகத்துல பாருங்க, இப்போ தகப்பனும் தாயும் கூட பிள்ளைகளை மறந்துடுறாங்க. பெற்ற பிள்ளைகள் தகப்பன் தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. அப்படி நடந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்ட கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10 இல்ல, வாலிபன எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட நம்மளை வழிநடத்துவார். ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு என்கிற வார்த்தை மூல பாஷையிலே ஆவியானவர் தாய் பறவையை போல தன் முட்டைகளின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தாயை போல கரிசனை உடையவர். வனாந்திரத்தை தம்மிடம் வசனம் கேட்க வந்தவர்கள் பசியோடு போக்குறதுக்காக 5 மீன்களை கொடுத்து 5000 பேரை போஷித்தார். இன்றைக்கு நீங்க தாயை இழந்திருக்கலாம், இல்லை தகப்பனை இழந்திருக்கலாம், இல்லை கணவனை இழந்திருக்கலாம். எதை இழந்திருக்க அந்த பகுதியில் நின்றுவாருங்க. என் ஹஸ்பண்ட் இறந்து போனோன்னு ரொம்ப வேதனையில், ஏன்னா அவர் ரொம்ப எனக்கு அன்பான கணவர், ரொம்ப நான் அவர் கொஞ்சம் கூட விட்டுட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவர் பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, நான் உன் நாயகர் அப்படின்னார். இங்கிலீஷ் பைபிளில் போய் ரெஃபர் பண்ண, ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்ற. அப்போ ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்க, எனக்கு அந்த கவலையெல்லாம் மறந்து போனேன். அதைத்தான் நீங்கள் செய்யணும். ஒரு தாயை போல தேற்றுவார். தம்முடைய இடத்துல அன்பு வைத்தபடியே முடிவு வரைந்து அவரிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13:1 முடிவு வரைந்த உண்மையோடு இருக்கும் அந்த எல்ஷடாய் தேவனை ஸ்தோத்தரிப்போமா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்தில் நீங்கள் அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டீங்க, அவர் அற்புதம் செய்ய வல்லவர். எந்த தேவைகள் உங்களுக்கு செய்யணும், அவர் எல்ஷடாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை நீங்கள் ஆறுதலற்று ஆதரவற்ற நிலைமையில நீங்க காணப்படலாம். ஏதாவது ஒரு துக்கம் உங்க வீட்டில் நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மனம் வேதனைப்படும்படியா சூழ்நிலைகளை நீங்கள் கடக்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அந்த வார்த்தைகள், ஆண்டோடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பிடிச்சு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சர்வ வல்லமையெல்லாம் உங்களுடைய சகலத்தை புதிதாக்கி ஆசீர்வதிப்பதை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா. எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகர், இம்மட்டுமாய் இந்த பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு என்ன தேவையோ, ஒருவேளை இந்த குடும்பத்தில் ரட்சிப்பு வேண்டியிருக்கிறோம், அல்லனா ஆண்டவரை அந்த பிள்ளைகள் படிப்புக்கு வேண்டியிருக்கிறோம். சில பிள்ளைகள் தேர்வில் ஆண்டவரை வெற்றி பெறாமல் தோல்வியை தழுவி இருக்கலாம். அவர்களை தேற்றி அவர்களை அரவணைத்து அடுத்த முறை அவங்களை வெற்றி பெற செய்யுங்கப்பா. வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலேஜ் சீட்டு எல்லாம் வாங்கி கொடுங்கப்பா. நீங்கள் அனுகூலமான துணைமானவரை இருங்கப்பா. வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வேலையை கத்த கட்டளையிடுவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கத்தர் கட்டளையிடுவீராக. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்க பிள்ளைகள் கற்பத்தின் கனியை கட்டளையிட்டு எல்ஷடாவாய் கடந்து வருவீராக. அவங்களுடைய என்ன தேவைகளோ அதை நீர் சந்தித்து அவங்க நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. பிரமிப்பு அடையும்படியா அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கும் காரியங்கள் தீமைக்கல் அது சமாதானமாய் முடிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உஷபி லதிரி ஹந்துரி ஹடதுரி கபிலதுரி கந்தரோபா நிஹேலதுரி கபாட நீக்கபா. செல்வராணி, சோர்ந்து போகாது. பண நெருக்கடி தான் எனக்கு பெரும் நெருக்கடியா இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று புலம்பி அழுகிற கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஐஸ்வர்யனாய் மாற்றவே இயேசு சிலுவையிலே தரித்திரரானார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை செழிப்படை செய்வார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஷபிததிரி காதுரி காந்துர கலா தி பகடதுனி ஷிதிரி பகரதுரி ஷிபிரி கபல பாக்கியராஜ். சோர்ந்து போகாதே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று புலம்பி அழுகிறார். அவர் சொல்கிற வார்த்தையில் உண்மை உள்ளவர். எல்லாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவன் மகிமைப்படுத்தினான் ஆபிரகாம். அதை போல அவனுக்கு நீதியாது எண்ணப்பட்டது போல நீ ஸ்தோத்தரித்து
எல்லா விதத்திலும் கர்த்தரால் முடியும் என்று விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபி லெஹதுரிக்கு அந்த பிரவீன் குமார் ரபு லஹதுரிக்கு வேலைக்காய மிகுந்த பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்த லேசான காரியம். உனக்கு சீக்கிரத்திலே வேலையில் உன்னை அமர பண்ணி உன் கண்கள் அதிசயத்தை காணும். லிஷபி லபிதுரி கபி ஹலதுரி ஷிதரை பலகதுனி கபலபா திரிகந்து ரீதரு கபலபா. சரோஜா, சோர்ந்து போகாதே. எல்லா பலகீனத்தினாலும் உடம்பு முழுவதும் வலியுடன் காணப்படுகிறாய். வேலை செய்ய முடியவில்லையே, வாழ முடியவில்லையே, வழி தெரியவில்லையே என்று புலம்பி அழுகிறார். உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தரும் உன்னை பலப்படுத்தி காத்துக்கொள்வார். ரிஷபி லதுரி கந்திருக்கபா. இன்றைக்கு அநேகர் வேலை இல்லாமல் இந்த டிவியை இங்கே உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை அல்லது எனக்கு வேலை இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பிரமிப்பு அடையும்படியா உன் பிள்ளைகளை கர்த்தர் வேலையில் அமர பண்ணினேன் என்று சொல்கிறார். உன் காரிய சித்தி கர்த்தரிடத்தில் கொடுக்கப்பட்டாயிற்று விசுவாசி. உன் கண்கள் அதிசயங்களை காணும். நீரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.